யாகேல் மினிஸ்ட்ரீஸ் பிரசன்ஸ் ஜீவனை பேசு, ஸ்பீக் லைஃப். ஹalleluya, praise the lord. ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் திரும்பவும் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். என்ன விசுவாச குடும்பத்தினர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஜீவனை பேசி 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 அந்த ஜீவனுடைய கனியை உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நீங்கள் புசிக்கிறீர்கள் என்பதை நாங்கள் 100% விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு வந்திருக்கிற உங்களுடைய சாட்சிகளும் எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபித்து ஆரம்பிப்போம். ஓகே. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு வாரமும் எங்களோட நீங்கள் ஜீவனை பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் அப்பா உங்களுடைய இருதயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை நாங்கள் கேட்டு கற்று அறிந்து அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு வேண்டிய கிருபை நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை வேணும் அப்பா. நாங்கள் இந்த கிருபையின் முழுமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கென்று சாட்சியாய் அப்பா உலகத்தில் இருக்கிற சுடர்களை போல நாங்கள் ஒளி வீசி அப்பா துரத்துண்டவர்களை நாங்கள் சேர்த்து கொண்டு அநேகரை நீதிக்குட்படுத்துவர்களாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த குடும்ப உறவை நீங்கள் மேம்படுத்துகிற கர்த்தர், இந்த நாளிலும் இதை நீங்கள் முக்கியப்படுத்தி பேச போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஜீவனை பேசி எதன் மேலே தெரியுமா? குடும்பம், கணவன் மனைவி உறவு. இன்றைக்கு இதை பற்றி தான் நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேவன் இந்த உறவை குறித்து என்ன சொல்கிறாரு, அவருடைய திட்ட தீர்மானம் என்னவாக இருந்தது என்பதை முதல்ல தெரிந்து கொள்ளணும். அப்படி தானே? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அனிமல்ஸை படைக்கும் போது நிறைய அனிமல்ஸை படைச்சிட்டார் வசன்னு, சரிங்களா? அதே மாதிரி ஃபிஷ்ஷை படிக்கும் போது மச்சங்கள் உண்டாக கடவுதுன்னு சொன்னும் போது அந்த சமுத்திரம் பூராவே ரொப்பிருச்சான். பேர்ட்ஸை பார்த்து படைக்கும் போது அந்த ஆகாயத்து ஃபுல்லாக பேர்ட்ஸ் வந்துருச்சான். ஆனால் மனுஷனை படைக்கும் போது ஒருத்தனை படைச்சாராம். எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்களா? ஏன்னா அவர் சாயலா அவர் ரூபமாக படைச்சாராம். அதனால் அதுவும் எதுக்காக? பக்தியுள்ள சந்ததி புறப்படணுன்றதுக்காக வேண்டிதான் ஒருத்தனை படைச்சாராம். இல்லைன்னா ரோபோட் மாதிரி ஏஞ்சல்ஸ் மாதிரி அப்படியே வசன்னு படைக்காம ஒருவனை படைச்சு அதை அழகாக அவனை வளர்த்து அவனுக்கு ஒரு நல்ல ஏற்ற துணையை உண்டாக்கி அவங்களிடத்துலேருந்து அந்த சந்ததி பிறக்கணும் அப்படின்றது தான் தேவ சித்தமாக இருக்குது. இதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ தேவனுடைய ஹார்ட்டில் இருக்கிற அவருடைய காட்ஸ் டிசைனே என்ன தெரியுமா? ஃபேமிலி இஸ் காட்ஸ் டிசைன். நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு கல்யாணம்லாம் வேணாங்க, நான் தனியாகவே இருந்துக்கிறேன், நான் இப்படி இருந்துக்கிறேன். இதெல்லாம் காட்ஸ் டிசைனே கிடையாது. காட்ஸ் டிசைனே வந்துட்டு மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. இது வரைக்கும் சிருஷ்டிப்பெல்லாம் படைச்சிட்டே வந்தப்போ என்ன சொன்னாராம்? நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், எல்லாம் நல்லதுன்னு கண்டுகிட்டே வந்துட்டு இருந்தார். அப்புறம் 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிறதுக்கு முன்னாடி 6ஆம் நாளில் படைச்சிட்டு மிகவும் நல்லதென்று கண்டார். ஏன்? கடைசியாக படைச்சது ஏவாளை. சரி, ரைட்டு. ஆனால் அந்த மிகவும் நல்லதுன்னு சொல்லிட்டே அந்த இடத்துல நல்லதே இல்லை அப்படின்னு யோசிச்சு ஃபீல் பண்ண ஒரே விஷயம் என்ன தெரியுமா? மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி அவைகளுக்கு ஆதாம் என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அதற்கு முன்னாடி வசனம் 18ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஒரே ஒரு ரகசியம் இதுக்குள்ளே இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இதை பல தடவை படிச்சிருப்போம், சண்டே கிளாஸ்லேருந்து படிச்சிருப்போம். மனுஷன் தனிமையாக இருக்குது நல்லதில்லை. ஒரு மேனை பார்க்குறாரு, நல்லா அழகாக அவன் வளர்ந்துருக்கான் ஆதாம். அவனு வந்து எல்லாமே ஜோடியாக இருக்குது, அனிமல்ஸ் எல்லாம், பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் இவன் வந்து எப்படி இருக்காரான்? இப்போ தனியாக இருக்காரான். ஆனால் இவனுக்கு நல்லா தெரியுதான் தனிமையாக இருக்கிறது நல்லது கிடையாது.
உங்களுக்கும் சொல்கிறேன், ஒரு சரியான ஏஜ் பக்குவம் வந்து தேவனோட சித்தம் நடக்கும்போது அந்த தேவ சித்தத்தை எதிர்த்து நிற்காதீங்க. தனிமையாக இருப்பது நல்லது கிடையாது. இது தேவனே சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படின்னு கண்டு என்ன பண்ணுறாரா, அவனுக்கு நான் ஒரு துணையை உண்டாக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த துணையை உண்டாக்கி அவனுக்கு முன்னாடி கொண்டு வரத்துக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் கூட நாம் திருமணத்துக்காக பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிச்சிருக்கலாம், இல்லை நீங்களே உங்களோட திருமணத்துக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுறார் பார்த்தீங்கன்னா, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணல, ஏவாளை உண்டாக்கி கொண்டு வரல. அதுக்கு அடுத்து வேறு டாஸ்க். அங்கே என்ன பார்த்தீங்கன்னா, வெளியின் சகலவித மிருகங்களையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன இப்போ வந்து நேமிங் செரிமனி ஆதாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எதுக்கு? பேர்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும். ஸோ இவர் என்ன பேர் வச்சாரோ அது லாஸ்ட் வரைக்கும் அதே பேராகவே ஆயிடுச்சான். ஸோ நமக்கு வந்து ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி சில டாஸ்கெல்லாம் கூட நமக்கு வச்சுருப்பாராக்கும், தெரியல. அந்த மாதிரி டாஸ்க்கை ஆதாம் வந்து என்ன பண்ணுறாரு, கம்ப்ளீட் பண்ணுறாரு. கம்ப்ளீட் பண்ண பிறகு அவருக்கு ஏற்ற துணையை தேவன் உண்டாக்கி கொடுக்குறார். எவ்வளோ ஒரு அழகான ஒரு வெளிப்பாடு இல்லை இந்த இடத்துல. நம்ம கூட சில நேரத்தில் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் என்னால் முழுமையாக முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்னால் ஒரு மனைவியை நான் ரிசீவ் பண்ண முடியுன்ற இடத்துல அந்த டாஸ்க் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால கூட அந்த ஏற்ற துணை உங்களுக்கு அமையாமல் கூட இருக்கலாம், குட்பி. அதனால் முதல்ல நம்ம இதை ஆண்டர்கிட்ட கேட்கணும். ஸோ ஏற்ற துணையை ஆண்டர் உண்டாக்கி நல்ல ஒரு அழகான ஒரு காட்ஸ் பிளான் வந்து ஃபேமிலின்றதை அவரே ஆதியிலே டிசைன் பண்ணி கொடுத்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதமாய் வந்து அமைவதாக என்று சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல மண்ணினால் உண்டாக்குறாரு. அதுக்கு அடுத்த வசனம் நான் வாசிக்கிறேன், 23. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இப்போது இந்த மனுஷின்ற பேரை மனுஷிக்கு வச்சதுமே ஆதாம் தான். எப்படி மற்ற அனிமல்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும் வச்சாரோ மனுஷிக்கும் இவர் தான் பேரே வைக்கிறாரு. வச்சுட்டு இது நிமித்தம் இப்போது 24வது வசனத்தை தேவன் சொல்கிறார். இப்போ பேர் வச்சது ஆதாம், ஆனால் தேவன் வந்து இது எப்படி டிக்ளேர் பண்ணுறாருனா, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். எப்போ? திருமணத்துக்கு அப்புறம். எப்படி கணவன் வந்து என்ன பண்ணுறாராம், புருஷன் வந்து தாயையும் தகப்பனையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பார் அப்படின்ட்டு தேவன் சொல்கிறார். யோசிச்சு பாருங்கள், ஆதாம் தான் ஃபஸ்ட்டு கிரியேஷன். அவருக்கு வந்துட்டு பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கிடையாது. அந்த இடத்துல தாய் தகப்பனா யார் இருப்பார்? தேவன் தான் இருந்திருப்பார். ஆனால் அந்த இடத்துல மனைவின்னு ஒரு ஸ்தானம், ஒரு அந்தஸ்து ஒரு அம்மாவுக்கு கொடுக்குறப்போ தேவனே என்ன சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் அவரே தாய் தகப்பனாக இருந்தாலும் அந்த இடத்த என்ன பண்ணுறாரு, மனைவிக்கு கொடு. எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருக்குதல். இந்த 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து விட்டு விடுதல். விட்டு விட்டால் தான் இசைந்திருக்க முடியும். சொல்லுங்கள், விட்டு விட்டால் தான் இசைந்திருக்க முடியும். எதை விட்டு விடணும்? அந்த தொப்புள் கொடி உறவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அம்பலிக்கல் காட். அந்த தொப்புள் கொடி அதை விட்டு விடணும். அதை விட்டால் தான் இவங்க போய் இசைந்தே இருக்க முடியும். நிறைய பேருக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு தெரியாது. ஏதோ வயசாகிடுச்சின்றாங்க, இல்லை எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்றாங்க, இல்லை அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா என்னை வந்து பொண்ணு கேட்டு மாப்பிள்ளை கேட்டு வராங்க. அப்படின்ற ரீசனுக்காக தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ரெடியாக இருக்கிறீங்களா? உங்கள் மனதளவில், இமோஷ்னல் லெவலில், ஃபிசிக்கலாக ரெடியாக இருக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். ஒரு வேளை நமக்கு அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா நம்ம முதல்ல அதை ஜாம் பண்ணியோ இல்லை மெடிக்கலாக போய் அதை சரி பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பக்தி விருத்தி உள்ள சந்ததியை நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனை கொடுக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ஞானமான காரியங்களை கீழ்ப்படிந்து தேவனோட ஆலோசனையை கேட்டு செயல்படுவது மிகவும் முக்கியமாக இருக்குது. இதை நிறைய பேர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் தேவனுடைய ஆவியானவருடைய ஏவுதலின்படி இந்த நாளில் இந்த வார்த்தை உங்கள் வீட்டில் வருகிறது. ஆமென். ஸோ நம்ம எப்படி இருக்கணும்னா பார்த்தீங்கன்னா, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு விடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்க, உன்னை நான் எதுவுமே பார்த்துக்கவே முடியாது, இனிமேல் நீ எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அந்த அர்த்தம் கிடையாது. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும், பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. அது வந்து அசைக்கவே முடியாத ஃபேக்ட்டு, ட்ரூத்து, உண்மை. அதுதான் எப்படி இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். விட்டு விடுங்கன்னா அப்படியே விட்டுறக்கூடாது.
அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்தானத்தை இனிமே உன் மனைவிக்கு கொடு, உன் கணவருக்கு கொடு, அவங்கள நீ கனப்படுத்து, இவங்கள உன்னோட சொந்த சரீரமாய் பாவி. எவ்வளோ ஒரு உண்மை பாருங்க. இவங்களை நம்ம கனப்படுத்தணும். ஆனர் யுவர் பேரண்ட்ஸ், அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் மனைவியோ கணவரோ இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரே சரீரமாக இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு நான் வசனம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. ஸோ அந்த இடத்த, அந்த சரீரத்துக்குண்டான காரியத்தை அவங்க ஒரே பாடியாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக இருவரையும் ஒரே பாடியாக தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அதனால தான் வேசி சிந்தி காரியத்துக்கு விலகி ஓடுங்க. அது வசனம் நான் வாசிச்சிடறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று நீங்கள் அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செயலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறான், அவளோட ஒரே சரீரமாக இருக்கிறேன் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறது. ஏன்னா எங்கே? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்களே அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறார். ஸோ இவர்களை ஆனர் பண்ணணும், இவர்களை ஒரே சரீரமாக பாவிக்கணும். இந்த சரீரத்துக்கு அவங்க தான் சொந்தக்காரங்க, அவங்களுக்கு இந்த சரீரம் தான் சொந்தக்காரி என்பதை, இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, எந்த இடத்துல நம்ம வந்துட்டு நேசிப்போம், பவுண்டரி போடுவோம், எங்கே வந்துட்டு ஆலோசனைகளை எடுத்துக்குவோம், எங்கே 2 பேரை சேர்ந்து ஒன்றா முடிவெடுப்போம் அப்படின்ற அந்த ஞானம் உண்டாகும். கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவே கேட்டுட்டு ஒரு பொண்ணு வாழவும் கூடாது. கடைசி வரைக்கும் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களே கேட்டுன்னு ஒரு புருஷனாக இருக்கக்கூடாது. அவங்க 2 பேரும் இனிமேல் என்ன பண்ணுவாங்களா, ஒரு குடும்பமாக இருந்து சில காரியங்களை டெசிஷன் மேக்கிங்கில் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளலாமே தவிர 2 பேரும் ஒரு மனதோடு சேர்ந்து கிறிஸ்துவோட முன்னிலையில் சரியான ஞானமான முடிவுகளை, டெசிஷன்ஸை அவங்களோட ஆசைகளை, அவங்களோட டிசையர்ஸை தெரியப்படுத்தி எடுக்க வேண்டும். இதனால தான் நிறைய குடும்பங்கள் இது தெரியாதனால பிரச்சனைகள் இருக்குது. அவங்க அம்மா சொல்கிறா கேட்குறா, அவங்க அப்பா அம்மா சொன்னால் தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியோடைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த கணவன் மனைவியோட அந்த ஐக்கியம் இல்லாத போயிடுது. தேவனுடைய திட்டம் அது அல்ல. இருவரும் இசைந்திருப்பார்களாக. உபவாசத்தினால வேணும்னா பிரிஞ்சிருக்கலாம் கொஞ்ச காலம், இல்லைனா கூட பிரியக்கூடாது. தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக அப்படின்லாம் வசனம் இருக்குது. இப்போது திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எவ்வளோ நகை கொண்டு வர, நீ என்ன கேஸ்ட்டு, நீ என்ன படிச்சிருக்க, இதெல்லாம் தான் பார்க்குறாங்களே தவிர தேவனோட திட்டம் என்ன, அவருக்கு இது மேலே பிரியம் இருக்கா, அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் பார்க்க வேண்டியது மிகவும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த திருமண வாழ்க்கையில் நம்ம முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய 7 சாவிகளை, 7 keys ஆஃப் பிளெஸ்ட் மேரேஜ் லைஃபை அப்படி என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த முதல் சாவி என்ன தெரியுமா? லேர்ன் டு பி ப்ரெசன்ட். அதாவது கணவன் மனைவி 2 பேரும் பேசும்போது எப்படி இருக்கும்னா, அந்த இடத்துல ஃபிசிக்கலாக மட்டும் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை காது கொடுத்து கண்ணை பார்த்து கேட்கணும். கல்யாண புதுசில் இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாள் பட என்ன ஆகுது, வயசாக வருஷங்கள் ஓடப்போ சொல்லுங்கள் கேட்டு தான் இருக்கிறேன், பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டேவோ, லேப்டாப் பார்த்துக்கிட்டேவோ, இல்லை வேறு டிவியை பார்த்துக்கிட்டே சொல்லு என்னாச்சு அப்படின்னு கேட்குறது. அப்படி இல்லாமல் கண்ணை பார்த்து அவங்கள பார்த்து பேசணும், ப்ரெசண்ட்டாக இருக்கணும். அவர் என்னை நேசிக்கிறாரு, என் மனைவிக்கு என் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா? உண்மையாகவே சொல்கிறேன், ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன செய்வோன்னா, அவங்களோட நேரத்தை செலவிட பார்ப்போம், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய பார்ப்போம், அவங்களுக்கு பிடிச்சமான கிஃப்ட்ஸை வாங்கி கொடுக்க பார்ப்போம். சரிங்களா? இதுதான் பொதுவாகவே நடக்கும். அதே மாதிரி உங்கள் கணவரோ உங்கள் மனைவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவங்களோட நேரத்தை செலவிடணும், அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் குடும்பம் இல்லைங்களா? அப்படி தான் அவங்களோட இசைந்திருக்க முடியும். அப்போ தான் அவங்கள என்ன ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆதியில் நம்ம கல்யாணம் புதுசில் இதெல்லாம் செஞ்சுட்டு போக போக இதெல்லாம் அப்படியே மறைந்து போகிற மாதிரி ஆகிடும். அதனால என்னங்க அப்போ ஆச்சுங்க அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஈசாக்கும் ரெபேக்காலும் பாருங்கள், எப்பொழுதுமே அவங்க ராஜா பார்த்து இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரில விளையாடிக்கிறாங்க அப்படின்னு தெரிகிற அளவுக்கு அவங்க 60 வயசுக்கு மேலே விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அன்பும் ஐக்கியமும் உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கணவன் மனைவி உறவில், இந்த தாம்பத்தியத்தில் இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் எனக்கு வயசாயிடுச்சுங்க இனிமேல் என்னங்கன்னுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஒரு நல்ல ஆலோசனையாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் பாதி பிரச்சனை சால்வ்டு.
இது தெரியாமல் நைன்றாரு, நச்சுன்றாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, புரியுதில்ல, 40 வயசுக்கு மேலே இந்த மாதிரி, 50 வயசுக்கு மேலே அந்த மாதிரின்னு தேவையில்லாத பொய்யை நம்பிக்கிட்டு, வேதத்தில் பைபிளில் இல்லாத விஷயங்களெல்லாம் நம்பிக்கிட்டு, இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா ஒருத்தர் முழு மனதோட நேசிங்க. பி ப்ரெசன்ட். அவங்களோட உட்காந்து அவங்க கண்ணை பார்த்து கையை பிடிச்சி பேசி ஜெபித்து அவர்கள் மேலே நம்ம தேவன் அவங்க வாழ்க்கையில் என்ன பேசியிருக்கிறார். நீங்கள் என்றைக்கு நான் கேட்டிருக்கிறீங்களா என் அருமையான சகோதர சகோதரிகளே, என் கணவருக்கு தேவன் அவர் மேலே சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? நம்மலாம் கேட்போம், ஆண்டவரே என் மேலே எனக்கு என்ன வாக்குத்தத்தம்னு கேட்போம். ஆண்டவரே என் கணவர் மேலே நீங்கள் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறீங்க, என் மனைவிக்கு நீங்கள் பேசின வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு அதை கேட்டு அதை கற்றறிந்து அவங்களோட சேர்ந்து உட்காந்து அவங்கள கையை பிடிச்சி அவங்க மேலே அதே வார்த்தையை பேசுகிறோமா? இல்லைனா குறை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோமா? இப்படி பண்ணிட்டாரு, இப்படி செஞ்சுட்டாரு, இப்படி போகிறாரு, அப்படி வராரு, காசு இப்படி அப்படி. ஸோ நம்ம எதற்காக அழைத்திருக்கிறோம்? ஜீவனை பேச அழைத்திருக்கிறோம். ஜீவனை மட்டுமே பேசுவோம்னு நம்ம முடிவு பண்ணப்போ நம்ம சில குவாலிட்டி டெசிஷன் மேக்கிங் எடுக்கணுங்க. இனிமே சரி, இத்தனை வருஷம் போட்டோம், எப்படியோ போயிடுச்சு, இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? சரியான நல்ல தீர்மானங்களை எடுக்க போகிறோம். குவாலிட்டி டெசிஷன். இனிமே நான் அவங்க வாழ்க்கையில் தேவன் பேசின காரியங்கள் மேலே நான் சீரியஸாக இறங்கி அதற்காக நான் ப்ரே பண்ண போகிறேன். அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா? ஜெனரஸ் இன் இன்டர்பிரெட்டிங். அதாவது நாமளாக ஒரு கற்பனை பண்ணி அவங்க இப்படி தான் அவர் யோசிச்சிருப்பார், அதனால தான் என்னை இப்படி சொல்லியிருப்பார், அவங்க வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்ருப்பாங்க, அதனால தான் என்னை இப்படி திட்டிகிட்டு இருக்கிறாரு, என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாரு, அதனால தான் இந்த மாதிரி அன்பாக பேசுகிறார். ஸோ பாருங்கள் எப்படிலாம் நம்ம இன்டர்பிரேட் பண்ணிகிட்ருக்கோம், வியாக்கியானம் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். ஒரு அன்பாக பேசினா அது யோசிக்கிறது, கோபமாக பேசினா அதையும் வேறு மாதிரி யோசிக்கிறது. ஸோ ஹியர் ஆஃப்டர் இனிமேல் நான் சரியாக அவங்களோ பேசுகிற அந்த வார்த்தைகளை நான் சரியாக வியாக்கியானம் பண்ணுவேன். ஜெனரஸ் இன் இன்டர்பிரெட்டிங். அதே மாதிரி என்னோடய நேரத்தை கொடுக்கறதில்ல, என்னுடைய பண விவகாரங்களில் இது ஏன் காசு, இது எங்கள் வீட்டில் கொடுத்து, அப்போ எங்கன்னா அப்போ அங்கே என்ன அர்த்தம்? இன்னும் இணையவே இல்லைன்னு அர்த்தம். நம்முடையது, உங்களுக்கு என்ன வருது, எனக்கு என்ன வருது, இதெல்லாம் சேர்ந்து உட்கார வச்சு நம்ம ஓகே இது நம்ம இவ்வளோ வருமானம் இருக்குது, இதை நம்ம எப்படி நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். சிலர் வீட்டிலலாம் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்காது, அதை மேனேஜ் பண்ணுறது தான் பிரச்சனையாக இருக்கணும். கணவன் மனைவி முதல் நீங்கள் எடுக்கிற முடிவு இனிமேல் கடன் வாங்க மாட்டேன்னு முடிவு எடுங்க. ஆண்டோட ஆசீர்வாதத்தை தாராளமாக பார்ப்பீங்க. ஸோ கணவன் மனைவி ஒருத்தர் ஃபர்கிவ் பண்ணுறாங்களா? ஃபர்கிவிங், ஜெனரஸ் இன் இன்டர்பிரெட்டிங். அவங்கள நீ அந்த காலத்தில் இப்படி பண்ண, நீ கல்யாணம் ஆன வீட்டில் அப்போது உங்கள் வீட்டில் என்ன இப்படி பண்ணாங்க, ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதையும் சொல்லி காமிப்பாங்க. நீ முந்தா நேற்று நீ ஏதோ பண்ணிகிட்டு இருந்த என்ன சரி. அப்போது என்ன ஆகுதுன்னா தேவையில்லாத குழப்பங்கள். சரியாக அவங்கள புரிந்து கொண்டு தப்பு பண்ணுறாங்களா? எல்லாருமே சகஜம்தான், எல்லாருக்குமே ஸ்டோரி இருக்குது, எல்லாருக்குமே பேகேஜ் இருக்குது. இதை நான் எப்படி ஃபர்கிவ் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகிறேன்றது தான் புத்திசாலித்தனம். இதுக்கு ஆண்டவருடைய கிருபை வேணும். இதை பெற்றுக்கொண்டு நம்ம அடுத்த லெவல் போயிட்டே இருப்போம். அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவேன், அவங்கள செலிப்ரேட் பண்ணுவேன். பரவாயில்லைங்க, இந்த மாதத்தில் நம்ம வேண்டிய தேவைகளெல்லாம் சந்திச்சிருக்கீங்க, நல்லா நீங்கள் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு இவ்வளோ வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க, என்னோடய தேவைகளெல்லாம் நீங்கள், அதாவது காடுக்கு தேங்க் பண்ணுறோம், அதை மூலியமாக கணவர் மூலியமாக வர்றதையோ இல்லை மனைவி மூலியமாக வர்றதையோ, நீ நல்லா பண்ணியிருக்கப்பல, இந்த வீட்டை நீ நல்லா இவ்வளோ தூரம் சுத்தமாக வச்சுருக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைங்களை இந்த மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம என்ன செய்யறதில்ல, அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. ஆனால் நம்மளோட இதயத்தின் ஆழத்துலேருந்து நம்மளோட நீட் என்ன தெரியுமா? என்ன அவர் பாராட்டணும், என்னை அவரை ரெக்கக்னைஸ் பண்ணணும், என்னை என் மனைவி பாராட்டணும். அழகாக இருக்கிறீங்களே, இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கே, பரவாயில்லையே, அழகாக தலைவாரி இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் பிள்ளைங்க முன்னாடிலாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்லாம் கிடையாது. கணவன் மனைவி எந்த அளவுக்கு ஒருத்தரை உண்மையாக நேசிக்கிறீங்களோ, அந்த நேசத்தை அந்த அன்பை பிள்ளைங்க பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்களோட உண்மையாக அட்டாச் ஆகிருப்பாங்க. அவங்க கல்யாணம் கட்டின்னு போகிற வீட்டில் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இதுதான் ட்ரூத், இதுதான் ஃபேக்ட். ஆனால் இதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, பசங்க பெருசாகிட்டாங்க அப்புறம் அப்படிலாம் இல்லை. அவங்க முன்னாடியே நம்ம பேசணும். குடும்பத்தோட நல்லது கெட்டது, வரவு செலவு, நம்மளுடைய ஆசை விருப்பங்கள், நம்ம மனைவி எப்படி இருக்கணும், இதெல்லாமே பிள்ளைங்களோட நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்மளோட நீட் பேஸ்ட் அவங்களுக்கு சொல்லணும். எனக்கு இது தேவையாக இருக்குது. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்ல மாட்டோம் என்னன்ட்டு, எனக்கு இது தேவை,
நீங்கள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்னை வெளியே கூட்டிகிட்டு போகணும். ஆனால் என்ன சாமான் டமால்னு போட்டு உடைக்கணும், அப்படி அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க வேகமாக வந்துட்டு போகிறோம். இந்த மாதிரி காரியங்களை நம்மளோட ஆக்ஷன்ஸை தான் நம்ம வந்துட்டு செய்வோமே தவிர எனக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் வெளியே போகணும் அப்படின்றத நம்ம சொல்கிறது கிடையாது. இதனால் என்ன ஆகுது? எரிச்சல், அப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதனால தகாத வாயின் வார்த்தைகள், அதுக்கப்புறம் பெரிய சண்டை, அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும், அது மற்றவங்க மேலே காண்பிப்போம். இந்த மாதிரிலாம் இல்லாத நம்ம இருதயத்தை காத்துக்கொண்டு என்னோடய பலவீனத்தில் கூட நான் உங்களை நேசிக்கிறேன், அப்படி இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா அந்த குடும்பத்தில் ஒரு லவ் ஓவர்ஃப்ளோ ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் அவரை தவறாக ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஜட்ஜே பண்ணக்கூடாது, ஒய்ஃபையும் சரி ஹஸ்பண்டையும் சரி, ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கக்கூடாது. அப்போ என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிசர்ன்மெண்ட், பகுத்தறியணும். அது ரொம்ப முக்கியம். ஆவியே பகுத்தறியணும். எந்த ஸ்பிரிட்டில் எந்த எரிச்சல் படுறா, ஏன் என்னாச்சு அப்படின்ற பகுத்தறியிற, அதுதான் தேவனுடைய ஞானம். அதை விட்டுட்டு இவ இப்படி பண்ணால அதனால தான் நல்லா வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணக்கூடாது. இது திருமண பந்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னை யாருன்னா கரெக்ட் பண்ணுறப்போ, நீ இதை இப்படி பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு கரெக்ட் பண்ண போது நம்ம என்ன செய்யணும்னா, நீ என்ன சொல்கிறது, எல்லாம் எனக்கு தெரியும், நான் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன், நான் எல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள்லாம் சொல்லணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு மனைவி கணவரையோ கணவன் மனைவியோ சொல்லும்போது என்ன ஆகும்னா பிரச்சனை தான் வரும். ஆபிரகாம்கிட்ட என்ன போய் சொன்னார்? சாராள் உன் மனைவி என்ன சொல்கிறாளோ அவளை என்ன சொல்கிறாரோ போய் கேளுனார் இல்லைங்களா? ஸோ நம்ம கூட ஏன் மாண்டாடி பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், என்ன எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்றது எனக்கு அந்த இடத்துல இல்லாமல் ரெடி ஃபார் கரெக்ஷன்ஸ். ஐ எம் ரெடி டு எஜுகேட் மை செல்ஃப், இன்னும் கற்றுக்கொள்ள நான் ரெடியாக இருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, வாக் இன் லைட், பி டிரான்ஸ்பரண்ட். ஒருத்தர் எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் நம்மளுடைய கடந்த கால காரியங்களை பற்றி எந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட்டோட முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா அந்த முழுமையான அந்த லவ் ஃபீல் ஆகுது. நம்ம நினைப்போம், நான் தான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டேனே, நான் முழுமையாக தானே என்னோடய சரீரத்தை நான் கொடுத்துருக்கேன், இத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்களே, நான் எதை நான் மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அவர்கிட்டையோ அவங்கக்கிட்டேயோ சொல்லாத ரகசியங்கள் கூட இருட்டில் இருக்கிற காரியம்தான். அதனால் இருட்டில் சில காரியங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் முழுமையாக உங்களோட சரீரத்தை ஓப்பன் பண்ணி கொடுத்தா கூட அதில் ட்ரூவாக லவுடாக ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு என்ன வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முழுமையாய் உண்மையாக இருக்கும் பொழுது யூ வில் ஃபீல் லவ்ட். ரொம்ப நேசிக்கப்பட்டவர்களாக நீங்கள் உணர்வீங்க. அதனால தான் ஒருவருக்கு ஒருவர்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். கணவன் மனைவின்றது ஒரே சரீரம். இந்த ஒரு சரீரத்துக்குள்ளே எப்படி இருக்கக்கூடாது, வேறுபாடுகள் மாற்று கருத்து இருக்காமல் அந்த ஒன்னஸ்லேருந்து அவங்க அந்த யூனியன்லேருந்து ஃப்ளோ ஆகிற அந்த லைஃப், அந்த யூனியன்லேருந்து ஃப்ளோ ஆகிற அந்த லவ்வில் இருக்கும்போது எல்லா இடத்துலையும் வெற்றியை பார்க்க முடியும். கடைசியாக சரியான முடிவுகளை எடுக்கிறது. அவங்களோட என்ன, இப்போ 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கும்போது ஒரு விஷயம் நடக்குது. அப்போது சில இமோஷன்ஸ் இருக்கும்ல, கோவம் வரும், எரிச்சல் வரும். அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம என்ன முடிவு எடுத்துருக்குறோமோ அந்த முடிவை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ யுவர் சாய்ஸ். உங்களோட இமோஷன்ஸ் அதை தொடர்ந்து வரும். உதாரணத்துக்கு, இந்த பிள்ளையை நான் என்னவாக இருந்தாலும் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது முடிவு எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அந்த காதல் பின்னாடியே தொடர்ந்து வரும். இல்லைங்க என்னால் முடியாதுன்னு எடுத்துட்டோம், அப்போது அந்த அன்பு அந்த பொண்ணு பின்னாடி போவாது. அப்படிப்பட்ட மேக்கிங் த ரைட் டெசிஷன்ஸ் வில் மேக் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி. இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த 7 பாயிண்ட்டை நீங்கள் கடைப்பிடிங்க. அடுத்தவர் உங்களுக்கு வசனம் வாசிக்கிறேன். அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆதாமும் அவன் மனைவியுமாக இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். நம்ம பொதுவாகவே இதை ஃபிசிக்கலாக தான் நினைப்போம். நிர்வாணிகளாக இருந்தாங்க, தேவனுடைய மகிமை மூடி இருந்தது, அதனால் அவங்க வெட்கப்படாதிருந்தார்கள். இன்றைக்கு ட்ரெஸ் போட்டிருக்கோம், எல்லாம் நம்ம நிர்வாணத்தை மூடி இருக்கோம். ஆனாலும் கணவன் மனைவிக்கு நடுவில் ஏதோ ஒரு பிரிவினைனால், ஒரு தவறான ஒரு சொல்லி கொடுத்த காரியங்களை நம்பினதுனால 2 பேருக்கும் நடுவில் என்ன ஆகுதுன்னா பிரிவினை அவர்களை மறைத்து அவங்க எதை முழுமையாக ஒருத்தவங்களை நம்பணுமோ அந்த இடத்துல நம்பாமல் இருக்கிறதுனால பிரிவினை வருது. என்னை இவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு இவங்க என்ன பண்ண வெட்கத்துக்குள்ளே போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் நிர்வாணிகளாய், அதாவது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கணவனுக்கும் எந்த ஒரு மறைவு இல்லை,
எந்த ஒரு தடை இல்லை அப்படின்றத நீங்கள் முழுமையாக உங்களுக்கு ஹார்ட்லேருந்து, உங்களுடைய பாடியிலேருந்து, உங்கள் இமோஷனல்ஸ்லேருந்து, உங்களோட ஃபீலிங்ஸ்லேருந்து நீங்கள் வெளிப்படுத்தி காட்டும்போது என்ன ஆகும்னா, அப்படிப்பட்ட ஒரு வெட்கமே இல்லாத சந்தோஷமான உங்களுடைய பலவீனங்களில் அவங்க பலன் பூர்ணமாய் ஹோல்ட் பண்ணி பிடிக்கும்படியான ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துலேருந்து, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. இப்போது இது எது சொல்கிறாங்கன்னா, இந்த ரகசியத்தை எப்படி சபைக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறாரோ, குடும்பத்துக்கு புருஷன் தலையாக இருக்கிறாரு, மனைவி கீழ்ப்படுகிறாங்க. இதனால் அவங்க ஒரு கீழ்ப்படி ஒரு மேல்படி அப்படி கிடையாது. இப்போ ஒரு சரீரத்தில் தலை எப்படி இருக்குன்னா, ஸ்கல் பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த சரீரத்தில் இவங்க விலா எலும்புலேருந்து எடுக்கப்பட்டாங்க. எதுக்கு விலா எலும்புலேருந்து எடுத்துருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வேறு கழுத்துலேருந்து எடுத்துருக்கலாம், கால்லேருந்து எடுத்துருக்கலாம். ஆனால் அந்த விலா எலும்பு இந்த தொராசிக்கு, ஈசோஃபேகஸு, இந்த ரிப் கேஜு, ஹார்ட்டு, இந்த இந்த இது எல்லாத்தையும் அழகாக பாதுகாக்குதான். இந்த ரிப் கேஜ் என்ன பண்ணும்? ப்ரொடெக்ட் பண்ணுமா. இந்த தலை என்ன பண்ணுமா? பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுவோம், முக்கியமான ஆர்கன். அதனால தான் இவங்க தலை, இவங்க ரிப்கேஜ் அப்படின்ட்டு இருக்கிறார். ஸோ இந்த ரிப்கேஜ் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ப்ரொடெக்ட் மட்டும் பண்ணலை, ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா, ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்குமா. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் பிளட் அந்த போன் மேரோ செல்ஸில் பிளட்டு உற்பத்தி ஆகிற இடம் இந்த ரிப்கேஜ். எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா? அந்த விலா எலும்பில் எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்களா? இந்த ரத்தம் உற்பத்தின்றது ஜீவன். இந்த ஜீவன் இந்த யூனியனில் இருக்கும்போது உற்பத்தி ஆகும். அதுதான் இந்த ரகசியம் பெரிது. 32வது வசனம் பாருங்கள். நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையும் பற்றியும் சொல்லுகிறேன். எப்படி மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள், இந்த ரகசியம் பெரிதுன்னு சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெறுவதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். வாங்க ப்ரே பண்ணலாம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று அந்த ஏற்ற துணையை நீங்கள் மனைவியை, இந்த கணவரை நீங்கள் கொடுத்து இம்மட்டுமாய் நீங்கள் ஒரு சரீரமாய் நீர் இணைத்து நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீரப்பா. இவர்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவுகள், எந்த ஏற்ற தாழ்வுகள், எந்த விதமான அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாத காரியங்கள் எதெல்லாம் இருட்டாக இருக்கோ எல்லாம் வெளிச்சத்துக்குள்ளே அப்பா தேவன் அமைத்து கொடுத்த இந்த குடும்பத்தை அவர்கள் எந்தெந்த காரியத்தில் இன்னும் விட்டு விடாத இருக்கிறார்களோ, தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்து இருக்கும்படியாய், அந்த இசைந்து இருக்கிற காரியத்தில் வருகிற அந்த ஜாய், அந்த லவ், அந்த பீஸில் இந்த குடும்பங்கள் முழுமையாய் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த முழுமையான உறவில் உணர்வில் பிறந்த பிள்ளைகள் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களா? அந்த அன்பில் பிறந்த பிள்ளைகள் ஆண்டவரே, அடுத்த சந்ததிகள் உம்மாலே ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கனப்படுத்தி நேசிக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ராஜா. அப்பா எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல அப்பா, எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறாரோ, கணவர் தலையாக இருக்கும்படியாய், அந்த தலை என்ன பிரச்சனை வந்தாலும் தன் தலையே கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றும்படியாய் இந்த தலை இருக்கும்படியாய் அப்பா, இவர்கள் விலா எலும்பாக எடுக்கப்பட்டதுனால அப்படி ஸ்ட்ராங்காக இருந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்து தன்னுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸை நல்லா பாதுகாக்கும்படியாய் இந்த தலையையும் இந்த விலா எலும்பையும் நீர் ஒன்றாக இணைத்து அழகான ஒரே சரீரமாய் நீர் உண்டாக்கி நீரை மகிழ்விக்கிறீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறோம். அப்பா நன்றி ராஜா. குடும்பம் ஒரு அழகான ஏதேன் தோட்டமாக இருக்கட்டும். தேவ ஆவியானவர் உலாவும்படியாய் அப்பா, இந்த யூனியன்லேருந்து பிறக்கிற எல்லா காரியங்களும் ஜெயம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி நன்றி நன்றி. எல்லா துதி கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த தேவன் இணைக்கப்பட்ட ஒரு நல்ல குடும்பமாய் நீங்கள் வாழும்படியாய், எல்லாவற்றும் திருப்தி பற்று சந்தோஷமாய் இருக்கும்படியாய் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அன்பின் வாழ்த்துக்கள். For your prayer request and contact Dr. Crystal Daniel, number 6/29, Bellalar Street, Velachery, Chennai 42, Tamil Nadu. Our phone number 90437721005. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.